இவங்க தமிழை வந்து என்ன சொல்றாங்க, 2006ல நம்ம உருவாக்கின சட்டத்தின்படி தமிழ் பள்ளியில் கட்டாயமான ஒரு பாடமாக இருக்கும். அதற்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதற்கான நடைமுறை என்ன? நான் கேட்கிறேன், 2006ல சட்டம் போட்டீங்க. அந்த சட்டத்துல வந்து சொன்னீங்க, தமிழ் வந்து எல்லா இதுலயும் பள்ளிக்கூடங்கள்லயும் தமிழ் வந்து ஒரு பாடமாக தமிழ் பயிற்று மொழியா இருக்கணும் 5வது வகுப்பு வரைக்குமாவது. ஏன்னா அது வரைக்கும் தாய்மொழி தான் எந்த மாணவனுக்கும் புரியும். அதே இன்னைக்கு இல்ல. சிஏடி, கேட், ஆர்ஏடி, ரேட்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ தமிழை வந்து கட்டாயமான பயிற்று மொழியா இருக்கிறத விட்டுருங்க. தமிழை வந்து பயிற்று மொழியா சொல்லிக் கொடுக்குற பள்ளிக்கூடங்கள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப. அதாவது 2000க்கு அப்புறம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல. இனிமே வந்து சட்டமோ ஜீவோவோ இனிமே பள்ளிக்கூடம் யார் வேணாலும் துவங்கலாம். ஆனா முந்தி மாதிரி இது யார் துவங்கினாலும் எய்டட் ஸ்கூல்னு சொல்லி நாங்க வாத்தியார் சம்பளம்லாம் கொடுத்துக்கிட்டதுமே இனிமே புதுசா துவங்குற பள்ளிக்கூடங்களுக்கு அப்படி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கிலீஷ் மீடியத்தை ஆரம்பிச்ச அத்தனை பேர் கொடி சொன்னாட்டாங்க இன்னைக்கு. தமிழ்லயே பாட சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி இதை நடத்துற பள்ளிகள் வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அவ்வளவு இல்லை, ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வாத்தியாருக்கு முழு சம்பளம் கொடுக்க முடியல. தங்கம் தென்னரசு வந்து என்ன பண்ணாரு, இவங்களுக்கு அந்த மற்ற பள்ளிக்கூடங்கள்லாம் கொடுக்குற மாதிரி நாங்கள் நோட் புக்கு இதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அது கொடுத்தாரு. ஆனா அடிப்படை என்னன்னா சம்பளம் தான். எய்டட் ஸ்கூலுக்கு வந்து சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்படி சொல்லும் பொழுது அது என்ன பண்ணணும்னா 2000க்கு அப்புறம் போட்ட அந்த ஜியோல ஒரு சின்ன மாறுதல் சொன்னோம். இனிமே வாங்க படிக்கிற துவங்குகிற பள்ளிகள் எல்லாம் அவர்களாகவே நிதி நிலைமையை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தமிழை பயிற்று மொழியாக கொண்டு நடத்துகின்ற பள்ளிகளுக்கு நாங்கள் எய்டட் ஸ்கூல் என்று அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மாறுதல் பண்ணணும். அந்த மாறுதல் பண்ணல. நான் போய் கேட்டபோது கேட்டாங்க 42,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தமிழ் பயிற்று மொழியில வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கு செய்யறது அந்த நிதிச்சுமையை பார்க்கணும். நான் சொல்றேன், இதுல நீங்க நிதிச்சுமைன்னு பேசுறதே கேவலம். இப்போ ரைட் டு எஜுகேஷன் சொல்லி ஒன்று இருக்குல்ல, அது வந்து 25% வந்து பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஏழை மாணவர்களை சேர்க்கணும்னு இருக்கு. இந்த பள்ளிக்கூடங்களில் ஏழை மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. தமிழக அரசு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாணவர்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாது. அந்த பிரைவேட் ஸ்கூல்ல ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஃபீஸ் எல்லாம் நாங்களே கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம். நீங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறீங்களே, தமிழ் மீடியத்தை வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சிருக்கிற ஸ்கூலுக்கு வந்து 42,000 ரூபாய், 43,000 ரூபாய், ஏன் 10 லட்சம் பேரா இருக்கட்டுமே, தமிழை பத்தி தானே சொல்றீங்க, தமிழ் வாழ்க்கை தமிழ் வளர்க தானே சொல்றீங்க. அப்ப தமிழை வந்து ஊக்குவிக்கணும்ல. இது முதல்வருக்கு இதில் ஆர்வம் இருக்குங்க. அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் அவரை போய் பார்த்துருக்கிறேன். பார்த்து இந்த பிரச்சனை சொல்லியிருக்கேன். அவர் ரொம்ப ஆர்வமா கேட்டார்.